இந்த தாவேகாவே எதனால் கட்டமைக்கப்பட்டதுன்னா, ஒரு பக்கம் விகடன் டீமு, ஒரு பக்கம் அலுமினி, லயோலா அலுமினி, இது 2 தான் தாவேகா. வரலாறை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் சரியாக கனெக்ட் பண்ணுங்கள். காத்திருந்து பதில் சொல்லுங்க. அது வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான எச்சரிக்கை. பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு கூட 16 வயது கீழே உள்ளவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுறாங்க. இங்கே ரீல்ஸ் போடுற பசங்களை கூப்பிட்டு அவனுக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு அந்த ஃபாலோவர்ஸ்க்காக அவங்கள்ட்ட பேசுகிறாரு. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். 2 நாளைக்கு முன்னால் ஆதவர்ஜுனா வந்து பேசியிருந்தார். என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் மிரட்டப்பட்டு தான் அரசியலேருந்து விலகினார். ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் விஜய் உயர்வாக பேசுகிறேன்னு விட மாட்டார், அவர் விட மாட்டார், சரியாக இருப்பாருன்னு. ஆனால் அது தொடர்ந்து வந்து முதல்ல அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் அவர் வந்து ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் பேசுகிறார். இன்றைக்கி ரஜினி அவர்களே ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார், நன்றி தெரிவித்து. அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் வழியாக இது வந்து தாவேகாவிற்கு இது ஒரு பேக் ஃபயர் ஆகிருக்கா? இதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? தாவேகா வந்து அனுபவமற்றவர்களுடைய கட்சி. சேகர் பாபு வார்த்தையில் சொல்லணும்னா பால்வாடி கட்சி அப்படின்லாம். அனுபவம் இல்லை அப்படின்றத நான் பதிவு செஞ்சாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எங்களோட யாரும் இது கிடையாதுன்ற மாதிரி பேசுவாங்க. இல்லாட்டி இதுதான் இன்றைக்கி ஸ்டைலுன்ற மாதிரி பேசுவாங்க. அவர் தேர்தலில் திமுகவில் 2021 நான் பணியாற்றியிருக்கேன், ஒருவேளை அவருக்கு பின்னால் அந்த இருக்கிற நுணுக்கங்கள் தெரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. நான் அதை தான் இப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு அணு விஞ்ஞானி மாநாடு நடக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு அணு விஞ்ஞானி இருக்காருன்னு நீங்கள் அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்றாங்க. நான் அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்க வைக்கிறேன். எங்கள் டாக்ஸி செலவுன்னா நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, நீங்களே செலவு காசு கொடுங்கன்றாங்க. நான் கொடுத்துட்றேன், ஏன்னா எனக்கு அவர்களுடைய தொடர்பு தேவைன்னு. அப்புறம் அந்த அணு விஞ்ஞானியை அட்டன் பண்ணிட்டு கிளம்பும் போது அவருடைய டீமு வந்து இங்கே ஒர்க் பண்ணோன்னு கேட்டால் ரைட்டுன்றாப்பில். அந்த டீம் ஒர்க் பண்ணுது, அணு விஞ்ஞானியை அமுச்சிடுறோம். அதுக்கப்புறம் இந்த டீமை வச்சு ஒர்க் பண்ணுறோம். இந்த காரணத்தினால இந்த கூட்டிகிட்டு வந்து இட்டுன்னு வந்து இட்டாந்து போன நான் வந்து அணு விஞ்ஞானி ஆகிட முடியுமா? இப்படி தான் இருக்குது. அதை வச்சு நான் அப்புறம் வந்து நான் நேரடியாக ஒர்க் பண்ணேன். அவர் இந்த சைக்கிள் எல்லாம் போகும்போது பின்னாலெல்லாம் நீங்கள் என்ன வேணால் போங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில் ஒரு கட்சியினுடைய துணை நீங்கள் சைக்கிளில் போகும்போது நான் கீழே படுத்துக்கிட்டேன், என் மேலேயே ஏறி போனார் ஸ்டாலின் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து அரசியல் அறிவு வளர்கிறதுக்கு காரணம்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் உங்களுடைய அரசியல் அனுபவம் என்பது என்ன, அதான மேட்ரு. இப்போ விசிகாவில் பயணித்தார். விசிகாவில் ஒரு எத்தனை மாதம் களம் கண்டார்? எத்தனை மாதம்? ஒரு 17 மாதம் இருந்தாருன்னா. 17 மாதம் இருந்தால் ஒரு அரசியல் அறிவு வந்துடுமா? ஏங்க 18 வருஷமாக இருக்கிறவனுக்கு நாலேஜ் இருக்க மாட்டேங்குது, 50 வருஷம் இருக்கிறவனுக்கு நாலேஜ் இருக்க மாட்டேங்குன்றதான் நம்ம பல இதில் பார்க்குறோம். தப்பாக வளரிக்கிட்டு இருக்காங்க, பண்ணுறாங்கன்னு. நீங்கள் அரசியல் அனுபவன்றதுக்கு வயசோ மற்ற விஷயங்கள் இல்லை. நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, என்ன அந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகிறீங்க, எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்றது தான். ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் சில பேர் மௌனமாக இருப்பான், அவனுடைய வேவ் ஸ்டைலு, அந்த இது கண்ணாடி அதெல்லாம் பார்த்து பயங்கரமான அறிவு நாலேஜ் இருக்குண்டாங்க. பேசினா தான் தெரியும் ஞான சூன்யம்னு. சில இடங்களில் இன்டர்வியூக்கு ஆள் எடுப்பாங்க, அவங்களுடைய தப்பு என்னென்னா பையன் நல்லா இன் பண்ணிட்டு நல்லா வெள்ளையா கண்ணாடினாலும் பார்த்தா ஒரு பெரிய இந்த தோட்டத்தோடு வருவான். இன்னொருத்தன் ரொம்ப சாதாரணமாக இருப்பான். இவன் ஃபஸ்ட்டு சாய்ஸே இவன் தான் இருப்பான். பார்த்துட்டிங்கன்னா அது மனித இயல்பு. அது வெள்ளையாகிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி ஆள் நல்லா தெரிப்பாகிறான்ப்பா, செம்ம நாலேஜாக இருக்கான்னு. ஆனால் இது ஞான சூன்யமாக இருக்கும். அவன் சாதாரணமாக இருப்பான், பெரிய ஆளாக இருப்பான். இந்த அறிவுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அது அனுபவமும் மற்ற அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்றது தான். ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்ச்சிகரமான ஒரு தோற்றமாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய ஆளுமை கீழே எல்லாருமே இருந்தாங்க, பேச்சு எழுத்து எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து அனுபவம். அப்போ ஆதவ் அர்ஜுனா வராரு, பெரும் பணக்காரர். அவர் வரும்பொழுது அந்த அங்கே இணையிறத எதை வச்சு இணைகிறாரு, இந்த அசோசியேஷனில் சாம்பியனாக வராரு. அதை வச்சு எது உள்ளே போடுறாரு, மாப்பிள்ளை தொடர்பு கிடைக்குது. அதுக்கு பிறகும் ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஜெயிக்கிற இதுக்கே ஒரு ஆளை கூப்பிட்டு வரான். அப்போ சூழ்நிலை நீ யாரை கூப்பிட்டு வரலனாலும் ஜெயிச்சிருக்கலாம். அப்போ ஆதவ் அர்ஜுனா அவருக்கு தெரிஞ்ச பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வரேன்னார். கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு. ஜெயிக்கிற ஓடுற குதிரையே இவர் இன்னும் கொஞ்சம் ஐடியா சொல்லி ஓட விட்டு ஜெயித்த உடனே பிரசாந்த் கிஷோர் கிளம்புறாரு. அந்த டீமை வச்சு பெண் உருவாக்குறாங்க. நீங்கள் பெண்ணு உருவாக்குனதுக்காகவே நீங்கள் வந்து அரசியல் ஞானம் பெற்றுன்ற மாதிரி அர்த்தம் இல்லை. ஒரு ஆஃபீஸ் செட்டப் போடுறீங்க, உருவாக்குறீங்க. அதில் யார் இருக்கா, இங்கேருந்து எடுக்கப்பட்ட ஆட்கள் இந்த இளைஞர்கள் இவங்க தான். பெண்ணில் வேலை செஞ்ச பல பசங்களை நான் பார்த்துருக்கேன்.
அப்போ சொல்லுவாங்கள்ல, நான் பெண்ணில் இருக்கேன் அது இருக்கேன், போன ஆட்கள் வந்த பார்த்துருக்கேன். ஆமாம், எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது ஒரு பார்ட்டு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு இது அவங்க வந்து கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு உட்காரும் பொழுது அவர்கள் வேண்டிய தகவல் எடுத்தாங்க தவிர அவங்க பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் கிடையாது. இவர்கள் எல்லோரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் இல்லை அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நம்ம சிஎம்ஐ காமெடியான ஆக்குனது. காக்கி பேண்ட் வேலை சட்டை போட்டுங்க, ராம்ப் வாக்கு போங்க, அதே மாதிரி 2 பேர் வந்து உழணும், விஜய்க்கு உழுந்த மாதிரியே டவல் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து இவருடைய ஞானசூன்யத்துடைய வெளிப்பாடு. இந்த பெண்ணிலேருந்து இவர் வெளியில் வரும்பொழுது இவர் ஒன்று வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. இவர் நான் ஏராளமான புத்தகங்கள் படிச்சிருக்கேன், பெரியாரை படிச்சிருக்கேன், அம்பேத்கரை படிச்சிருக்கேன்றாரு. பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு அவங்க வாங்கிட்டு போகிற புக்கில் 30% கூட படிக்க மாட்டாங்க. அப்படி பறித்து உள்வாங்கிறத தாண்டி அதனோட ஒட்டி கிடைக்கிற அனுபவங்கள் இதுதான் ஒரு மனிதனை உருவாக்கும். ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதுன்றது தனி, அது வேறு. அப்போ இந்த விவகாரத்தில் வந்து இவர் இதெல்லாம் பேசிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆரம்பிக்கிறார். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸில் இவருக்கு தெரியாமையே ஒரு டீமு கனிமொழிக்காக வேலை செய்யுது. அது கூட இவருக்கு தெரியல, கனிமொழிக்கு வேலை செய்யுது. அப்புறம் அந்த டீம் வெளியே போய் கனிமொழிட்டையும் இன்றைக்கி தங்கம் தென்னஸ்டே இருக்குது. அவங்க தான் அந்த ரூவை கண்டுபிடிச்சவங்க. நமக்கெல்லாம் தெரியாதுல்ல ரூனா நான். இவனுங்க ஞானசூன்ய அறிவுக்கு இது ஒரு உதாரணம். ரூபாய்க்கு ரூ போடணுன்றதை கண்டுபிடிச்சவங்க தானே. இது ஒரு பார்ட்டு. அப்போ இதுக்கப்புறம் விஓசி ஆரம்பித்து இவர் வெளில வராரு. இவர் கூட இருக்கார் ஒரு 3-4 மாதம். அவருக்கு தெரிஞ்சது இந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்துறது, அப்புறம் அந்த மது ஒழிப்பு மாநாடு. அந்த மது ஒழிப்பு மாநாடுன்றத அரசுக்கு எதிராக நடத்தக்கூடாது, அப்புறம் இவங்கள கூப்பிடக்கூடாது, அப்படி இப்படின்னு போய் அது உலக அளவில் மது ஒழிப்பு மாநாடாக போயிடுச்சு. ட்ரம்பு குடிக்கூடாது, புட்டின் குடிக்கூடாதுன்ற லெவலில் போயிடுச்சுன்னு வச்சுங்க. காமெடியாக போய் முடிஞ்சுது இந்த ஆர்கனைசேஷன்ஸ். இது மட்டும். அதற்கு பிறகு அவர் உள்ளுக்குள்ளேயே அவருடைய அனுபவமின்மையை காமிச்சார். அழகாக அதில் துணை பொதுச் செயலாளர் அழகாக ஒர்க் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். திருமாவளவனுக்கே சங்கடத்தை உண்டு பண்ணார். ரொம்ப அவசர கொடுக்கத்தனமாக பேசுகிறது இதெல்லாம் பண்ணார். அந்த புத்தக வெளியீட்டு விழா விகடன் டீம் தான் இவங்க. இந்த தாவேகாவே எதனால் கட்டமைக்கப்பட்டதுன்னா ஒரு பக்கம் விகடன் டீமு, ஒரு பக்கம் அலுமினி, லயலா அலுமினி. இது 2 தான் தாவேகா பற்றி நீங்கள் கேட்கணுன்னா வேறு எதுவும் தேவையில்லை. இல்லை சில சேட்டலைட் சேனல் குறிப்பாக புதிய தலைமுறையினுடைய பங்கு கொஞ்சம் அதெல்லாம் வேறு, அது தனி, அது மீடியாக்களை கையில் எடுக்கிறது. ஆனால் யார் கையில் இது இருக்குது தாவேகானா ஆதவ அர்ஜுனா பெரும்பாலும்னா அது ஃபுல்லாக விகடன் டீமு. இப்போ கலைன்னு ஒருத்தர் அது எடிட்டராக இருந்தார்ல, அவரெல்லாம் இப்போ இவர் கூட தான் இருக்கார். அந்த மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா லயலா அலுமினி எல்லாம் வந்தவர் போனவர் இருக்கிறவர் எல்லாம் இதுதான் இது. அப்போ இதில் வந்து மறுபடியும் ஆதவ இப்போ இதில் வரும்பொழுது இதில் நீங்கள் அவருடைய ட்ராவல் இப்போ நான் சொன்னேன்ல, இதில் எங்கேயாவது பெருசாக அரசியல் நாலேஜ் நான் பார்த்த ஒரு பத்திரிகையாளர் பெரிய அளவில் நான் நினச்சேன் இவர் வேறு லெவலுன்னு. ஆனால் நெருங்கி பழகி இது பண்ணும்போது அவருக்கு இன்றைய அரசியல் பேசுவார், நல்லா பேசுவார். அதை தாண்டி அவருக்கு வேறு விஷயங்கள் தெரியாது, பெருசாக கனெக்ட் ஆகாது. இன்னொன்று ப்ரெடிக்ஷனு, அப்புறம் கலை யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசுறது, இதிலலாம் ரொம்ப விஷயங்களே இவர் மைனஸு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. இது எல்லாம் சேர்ந்தது தான் அனுபவம். நீங்கள் ப்ரெடிக்ஷனை வந்து உங்களுடைய விருப்பத்தை ப்ரெடிக்ஷனாக சொல்ல முடியாது. நீங்கள் விட்டேத்தியாக கொஞ்சம் கூட மோசமான ட்ரையாக நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகணும். இல்லை அதுதான் முன்முடிவுகள் இல்லாமல் நம்ம போனால் தான் கலைஞர் நாம் சில முடிவுகளோடு போய் சர்வே பண்ணிங்கன்னா உங்கள் எண்ணங்கள் அங்கே திணிக்கப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒருத்தட்ட சொல்கிறேன், விஜய் என்டிஏ கூட பேசுகிறாருன்னு. விஜய் என்டிஏ கூட பேசுகிறத அவரால் ஏற்றுக்க முடியல. பிரேக் பண்ணு வந்துட்டு இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய வார்த்தைகளை நம்பக்கூடிய ஆள். ஆனால் அவரால் நம்ப முடியும். ஏன்னா அவரால் அதை ஜீர்ணிக்க முடியும். அதான் அவர் ஒரு முன்முடிவு எடுத்து வச்சிருக்காரு. அப்போ அவர் நான் பார்க்குறேன் விஜய் காங்கிரஸ் கூட போவார்னு பேசிகிட்டு இருக்கார் போய். அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா என்னால் இதை ஜீர்ணிக்க. ஆனால் விஷயம் உண்மை என்ன, விஜய் என்டிஏ கூட பேசிகிட்டு இருந்தார், அதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல உண்மையை நம்ம பதிவு பண்ணும்பொழுது இன்றைக்கி விஜய் பேசலை, என்டிஏ கூட விஜய் வரணும் தான் இவருடைய, விஜய் வந்து என்டிஏக்கு போகிறது தான் இவருடைய விருப்பன்ற மாதிரிலாம் என்னெல்லாம் சொல்லுவாங்க. விஜய் என்டிஏக்குள்ளே போகலனாலும் நம்ம என்டிஏ கூட போகலன்றதான் பதிவு பண்ணுவோம். அதனால் ஆதவுக்கு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் நாலேஜுன்றது வரலாறு இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை. இன்னொன்று அவருடைய இந்த விஜய் தாவேகாக்கு வந்த பிறகு அவருடைய மேடை பேச்சுகள் அதிகமாக எல்லாத்தையும் வெளிப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜிஆரோட விஜய் கனெக்ட் பண்ணதில் தவறு இருந்தது. அண்ணாவையும் தாவேகாவையும் திமுகவையும் தாவேகாவையும் ஒப்பிட்டதில் தவறு இருந்தது. எம்ஜிஆருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எம்ஜிஆருக்கு இல்லைன்னு சொன்னார் ஒரு கட்டத்தில். அதாவது விஜயை தூக்கி பிடிக்கிறதுக்காக விஜய் மாதிரி தான் எம்ஜிஆரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இதை என்கிட்ட செங்கோட்டை அண்ணனே சொன்னாருன்னுலாம் உருட்டினார்.
அதற்கு பிறகு குரான் மேலே சத்தியம்னு ஒரு தடவை பேசுகிறார். பிஜேபி குரான் மேலே இவர் எப்படி சத்தியம் பண்ண முடியும்? இவர் முஸ்லீம் கிடையாது. இந்த மாதிரி கோபம் வந்தால் இப்படி ஒன்று, இல்லாட்டி கோபம் வந்தால் கண்டபடி பேசுறது. நம்ம முதல்வரை இப்போ லேட்டஸ்ட்டாக கூட்டம் நடந்ததில்ல, கண்டபடி முதல்வரை பற்றி தனிப்பட்ட முறையில் அங்கேயும் வருது. இப்போ நக்கீரன் அவர் கோபால் சீனியர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஒரு பயணிக்க வேண்டிய அவர் விஜய் வந்து ஒருமையில் தவறுகளை சுட்டு காட்டலாம், விமர்சனம் செய்யலாம். அவர் ஒருமையில் பேசுறதுக்கு அதுக்கு அவர் திருப்பி பேச வேண்டிய சூழலில் கட்சியில் இருக்கிறாங்க இல்லைங்களா? இல்லைங்க, அது தவறுங்க. ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு எப்படி கொண்டு வருவீங்க? அப்போ இது தவறுனா இது தவறு தான். அது தவறு தான். நான் நக்கீரங்க பாலனா பெரிய இதுவா அவர் நான் ஐக்கானா? அவர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர்கள் முதல்ல அவதூறை கை விடணும். நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்னா மூத்த பத்திரிகையாளரும் தாண்டினவர் அவருடைய அனுபவங்கள் வேறு அதிகம். அப்போது இன்றைய இளைய தலைமுறை இன்னும் மற்றவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய இது வந்து என்ன இருக்குன்றதை பதிவு பண்ணார்னா அதன் மூலிமா 4 சப்ஜெக்ட் எடுத்து எது வேணாலும் சொல்லலாம், அவதூறு கூட அப்படின்னாலும் சரி. ஆனால் அவன் இவன் ஒருமையில் அதை தான் சொல்ல வர, அது தவறு. அது அவருடைய மதிப்பை குறைக்கும். விஜய் மரியாதை குறையாது, அவருடைய மதிப்பை குறைக்கும். ஜெயலலிதாவும் அப்படி பேசினவங்க தான் இவங்க. அதனால் ஜெயலலிதா மரியாதை குறைஞ்சா போச்சு. அதனால் அது என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று ஒரு தரப்பை மட்டுமே இந்த மாதிரி ரொம்ப கேவலம் பேசுது, இன்னொரு தரப்பை தூக்கி பிடிக்கும்போது நீங்கள் யாருன்றது ஊருக்கே தெரிய ஆரம்பிக்குது. அதனால் அதை விட்டுருங்க, ஏன் அவரை நடுவில் கொண்டு வரோம். இவர் அரசியல் கட்சியுடைய தலைவர். ஒரு தலைவர் வந்து எப்படி பேசணும், கீழே இருக்க தொண்டர்கள் எப்படி வழிகாட்டணும், வரலாறை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் சரியாக கனெக்ட் பண்ணுங்கள், சரியாக புரிஞ்சிக்கங்க, இதில் எது நமக்கு சாதகன்றதை பேசுங்கன்றது. இதில் தவறு பண்ணது தான் இவர் நான் ரஜினியை பற்றி பேசுகிறேன்ற அது திமுக விமர்சிக்கிறேன்ற போர்வையில் ரஜினியை பிடிச்சி அவதூறு பண்ணி விட்டீங்க. இது என்ன ஆச்சுன்னா எல்லாரும் கண்டிக்க ஆரம்பித்தோன்னே அது எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் போனோன்னு தான் ரஜினி களத்தில் குதிச்சிட்டார். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. அதை ரொம்ப நாகரிகமாக வச்சுருக்காரு. இது தவறான தகவல். எனக்காக இது ஆதரவாக பேசிய யாரெல்லாம் பேசினா அவங்க பேரெல்லாம் போட்டு எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு போட்டு முடிச்சு. காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லும் அப்படின்னு இருக்காரு. இது என்னுடைய கேள்வி. இந்த இடத்துல இது ஒரு தாவேக்காவிற்கு ஒரு பின்னடைவாக எடுத்துக்க முடியுமா? பேக் ஃபயர் அவர் சொல்கிறாருல அந்த வார்த்தை, காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லணும். அது வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான எச்சரிக்கை. ஓவர் ஆட்டம் ஆடாதீங்க, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காதீங்க. உங்களுடைய கலை நிலவரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பதிலே கிடைக்காது. காலம் பேசாது. அது எப்போ பதில் கிடைக்கும்னா தேர்தல் உடைய முடிவுகள் உங்களுக்கு காத்திருந்து பதில் சொல்லணும். மக்கள் பார்க்குறான். இன்றைக்கி டிஎம்கே எடுத்துக்கோங்க, இவர் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு போகிறாரு, பைக்கு முறுகிறாரு, சின்ன ரீல்ஸ் அதாவது பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு கூட 16 வயது கீழே உள்ளவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுறாங்க. இங்கே ரீல்ஸ் போடுற பசங்களை கூப்பிட்டு அவனுக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு அந்த ஃபாலோவர்ஸ்க்காக அவங்கள்ட்ட பேசுகிறாரு. அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஆமாம், மிஸ் பண்ணக்கூடாது. அதான் சொல்ல வரேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் சிஎம் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, இது எல்லாம் செஞ்சால் மக்கள் நம்மளை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த வாக்கியம் விடக்கூடாது, அதெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு நம்புகிறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மௌனமாக இருப்பாங்க. இதுக்கு பாருங்கள் 1 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, இது பாருங்கள் பயங்கரமாகிடுச்சு. டிடி வந்து சொல்லுது, டிடியா வந்து ஓட்டு பண்ணுங்கன்னா பண்ணுறாரு. இப்போ டிடியா வந்து ஓட்டு போட போகுது. ஆனால் அவர் நம்புகிறாரு. இந்த நம்பிக்கையெல்லாம் காலம் பதில் சொல்லாது. பார்க்குறதுக்கு ஆல் இஸ் வெல்லாக தெரியும். காத்திருந்து பதில் சொல்லும். தேர்தலில் பிரச்சாரம் அதெல்லாம் போகும்போது கடைசியில் தோல்வி கிடைக்கும் போது அப்போ தெரியும், அடா பாவீங்களா இப்படி கொண்டு வந்து முட்டு சந்தில் விட்டீங்களடான்னு. இந்த மாதிரி பல தலைவர்களுக்கு அனுபவம் கிடச்சிருக்குது. ஏன் இவருக்கே கிடச்சிருக்கேன். 2016 டீ குடித்தார், சைக்கிள் ஓட்டினார், டிஷர்ட்டு போட்டு போனார், ஒருத்தரை பலார்னு விட்டார், செல்ஃபி எடுத்து ஆட்டோ கூப்பிட்டு பக்கத்தில் மறுபடியும் கூப்பிட்டு 8 தடவை எடுத்துக்கிட்டாப்புல. இது எல்லாம் பண்ணியும் அப்போ இவருக்கு காலம் பதில் சொல்லலை, மௌனமாக பார்த்துக்கிட்டு இருந்தது. இவர் நினச்சிக்கிட்டாரு நம்ம பெருமளவு வெற்றி பெறுவோன்னு. ஆனால் காத்திருந்து யாருக்கு பதில் சொல்லிச்சு? ஏன் இவர் கலை யதார்த்தத்தை உணரலை? மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாயிருக்குதே, அது காலை பிடிச்சி வாருன்றதை அவர் உணரலை. ஜெயிச்சிருவோன்னு எல்லாரும் சரி இவங்களே சேர்ந்து ஒரு கதையை உருவாக்குனாங்கல்ல, அந்த கதையை இவங்களே நம்பினாங்க. இப்போ எப்படி 40% இவங்களே சொல்லிக்கிறாங்க, அதை இவங்களே நம்புகிறாங்கல்ல. இதுதான் காலம் பதில் சொல்லாது அப்படின்றது. உங்களுடைய கருத்து பதிவுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறத்தமிழும். நன்றி, வணக்கம்.